ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டோரிலாம் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இது கொஞ்சம் நல்லா காமெடியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்காகத்தான் இந்த ட்ராமாவை நான் சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ட்ராமா பிடிக்கும். ஏன்னா இந்த ட்ராமாவில் வர ஹீரோயின் ஒரு தேவதை. அவள் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாவலுக்குள்ளே போயிடா. அப்புறம் இந்த நாவலுக்குள்ளே அவள் என்ன பண்ண போகிறான்னு பார்க்க போகிறோம். தேவதைன்ட்டா சொல்லவே வேண்டாங்க. அவளுக்குள்ளே நிறைய பவர் இருக்கும்ல. அதான் நம்ம ஹீரோயின் பஸ்ஸை தூக்குவான், மரத்தை தூக்குவான். அவளுக்கு பயங்கரமான பவர்லாம் இருக்குது. ஏன்னா தேவதைன்னு சொல்லிட்டு அப்புறம் பவர்லாம் இருக்க தானே செய்யும். சரி வாங்க இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த ட்ராமா பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு மேலோகத்தை தான் கட்டுறாங்க. அங்கே ஒரு மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் உட்காந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் பாடத்தை படிக்கிறேன்னு பேரில் புக்குக்குள்ளே அவளுக்கு பிடிச்சமான ஒரு நாவலை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கா. இடையில அவள் பக்கத்துலேருந்து சிக்கனுக்கு வந்து ஆயிலே ஏதோ தடவி விட்டுக்கிட்டே அப்படியே இந்த நாவலையும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நாவலில் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது. ஹீரோயினை தேவையில்லாமல் டம்மி ஆகிட்டாங்களே, பாவம் இறந்து போயிட்டா. இதே இடத்துல நான் இருந்தால் அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இந்த நாவல் வர பொண்ணோட நேமும் என்னோட நேமும் ஒரே நேமாக இருக்குல்ல, ரூஹா அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் மாஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. டக்கு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு மின்னல் மாதிரி வருது. அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் மயங்கி விழுகிறா. விழுந்தவா அப்படியே இந்த நாவலுக்குள்ளே போயிடா போல இருக்குது. உன்னை மாஸ்டரும் சரி இந்த நாவலுக்குள்ளே போய் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு திரும்ப வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அங்கே உள்ள வந்துக்கிட்டு இருக்கிற சிக்கனை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே என்னடா நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து இந்த நாவலுக்குள்ளே வந்துட்டாப்புல இருக்குது. முழிச்சு பார்க்குற பார்த்தா கோவில் தான். எப்படி நான் அந்த கோவிலுக்குள்ளே வந்தேன், இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஒருத்தன் நிற்கிறான். இவன் பேர் தான் சோயான். இவன் வந்தோடனே நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறான், நீ என்ன தைரியம் தான் எனக்கு டிவோர்ஸ் தர முடியாதுன்னு சொல்லியிருப்பா, எனக்கு உடனே டிவோர்ஸ் பண்ணு, இதில் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயினை யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது நாவலில் வர ஸ்டோரி படி ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காது. அதாவது இந்த சோயானுக்கு நம்ம ஹீரோயின் ரூஹாவை பிடிக்காது போல இருக்குது. ஏன்னா இந்த மேரேஜை வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கம்பல் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த சோயானா வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு பேர் மாயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூகாவும் பாவம் அழுதுகிட்டே வந்து இந்த கோயிலுக்கு வந்திருப்பா. நான் எதுக்காக இந்த சோயானை லவ் பண்ணேன்னு தெரியல. இன்னொரு தடவை எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இவனை லவ் பண்ண மாட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட நான் இறந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாளா. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதாவது மேலே ஒருத்தர் இருந்தாலும் மாஸ்டர், அதே ஃபோட்டோ தான் இங்கே இருக்கும். அப்போ தான் இவ மேலேயும் ஏதோ மின்னல் மாதிரி வந்து விழுகும். அப்போ தான் இங்கே ரெண்டு பேரும் அப்படியே மாறிட்டாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த ஹீரோயின் உடம்புக்குள்ளே இப்போ நான் வந்திருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். இந்த சோயானா அங்கே பத்திரத்தை நீட்டிக்கிட்டு இருக்கான். இந்த இதில் சைன் போடும் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோத்தான் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவன் டக்குன்னு ஒரு சிசர் எடுத்து வீசணுன்னு அந்த சிசர் அப்படியே பேப்பர் எடுத்துகிட்டு போய் மரத்தில் போய் குத்தி நிற்கிது. இதை பார்த்தோன்னே இவளுக்கு என்னாச்சு, இவளுக்கு எங்கேருந்து இந்த பவர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சோயானை கவனிக்கிறா. பார்த்தா அவனை சுற்றி ஒரு கெட்ட இவள் மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. உன்னை சுற்றி நிறைய கெட்ட துஷ்ட சக்திலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, என்னது உனக்கு டிவோர்ஸ் வேணுமா, சரி நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு காம்பன்சேஷனாக எவ்வளோ தருவா, எனக்கு கிட்டத்தட்ட 20%, அதாவது எனக்கு வந்து 20 மில்லியன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, என்னடி உனக்கு 20 மில்லியன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் அறைய போகிறான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு கள்ளிச்செடி மாதிரி எடுத்து ஒன்று நீட்டினோன்னே அது அவன் கையில் குத்திடுது. இவனும் பயந்து கீழே விழுக்கிறான். அந்த சிஸ்டர் வந்து கரெக்டாக வந்து விழுவுது. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஐயோ பாவம், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ், இல்லாட்டி அந்த சிஸ்டர் வேறு இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்க முடியும், உன்னால் யார்ட்டையும் டிவோர்ஸ் கேட்கவும் முடியாது, யாரையும் மேரேஜும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி நீ நானும் சண்டை போட்டுக்க வேண்டாம், ஏன்னா நான் இன்னும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்கள, அதுக்காக நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன், நீ பொழைச்சிப்போ, ஆனால் ஒன்று அதுக்கு பதிலாக எனக்கு வந்து காம்பன்சேஷனாக 20 மில்லியன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து பணம் கட்டிக்கிட்டு இருக்கலாம். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஹையானு வரான். வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிக்கிறான்னா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவனை பார்க்குறா. பார்த்துட்டு பரவாயில்லையே, இவன் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக சூப்பராக இருக்குது, இவன் ரொம்ப நல்ல மனசுக்காரன், ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் இவன் மனசில் நினைக்கிறது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு காதுக்குமே விழுக்குது. உடனே அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்துட்டீங்க, இந்த பொண்ணை பாருங்கள் எவ்வளோ பணம் கேட்குறா தெரியுமா என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சோயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹையானோ அப்படியே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து பாவம் இவன் ரொம்ப நல்லவன், குடும்பம் சொல்லிட்டே இவன் எல்லா சொத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். பாவம் என்ன கடைசியில் இவனால் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் இவனும் நடக்க முடியாமல் ஒரு ஊனமாக போய் கடைசியில் இறந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காளா. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே இது கேட்க முடியல. அவங்களுக்கு என்னது நீ என்ன
பற்றி என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டேன்னா, அங்கிள் அவள் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் பெருசாக எடுக்காதீங்க, இன்னைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு, இவள்கிட்ட பேசி எப்படியா சரி கட்டுங்க, எனக்குலாம் அவ்வளோலாம் பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் சொல்லி இவளை திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருல அந்த மாயா, அந்த பொண்ணு ஒருத்தங்க கூட இப்போ நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன சொல்கிற, நீ உளராத, அப்படிலாம் இல்லைன்ட்டு, ஆமாம் எனக்கு உன்னை பற்றி நல்லாவா தெரியும், நீ அவளை லவ் பண்ணி கடைசியில் ஏமாந்து அவன் ஒன்றுக்கு 4 பேரை வச்சுக்கிட்டு இருப்பா, அது உன் கண்ணாலே பார்த்துட்டு கடைசியில் நீ ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் நாய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா, இதுதான் உனக்கு நடக்க போகுது, இதுதான் உன்னோட எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறது எல்லாம் இவங்களுக்கு விளங்குதா. உனக்கு என்னது, நீ என்னை பற்றி என்ன சொன்னா, நீ எப்படி தைரியம் தான் மாயா பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசுவா, அவள் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறா தெரியுமா, அவள் நிச்சயமாக எனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா, அவள் இப்போ கூட வேற ஒருத்தவங்க கூட தான் இருக்கான், உனக்கு டவுட்டாக இருந்தால் வேணா ஃபோன் பண்ணி பாருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லணும்னா, அவனு நிச்சயமாக அப்படி ஒன்றுமே நடக்காது, இப்போவே அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனு மாயாவுக்கு கால் பண்ணுறான். ஆனால் அந்த மாயா ஃபோனை எடுக்கும்போது அப்படி இழைச்சிக்கிட்டே பேசுகிறாள். அவனை நம்ம ஹீரோயின் நான் தான் சொன்னேன்ல அங்கே என்ன போயிட்டுருக்குன்னு இவனுக்கு தெரியாமல் ஃபோன் போடுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறாளா. அவன் வாதி மூடி நீ அப்பெல்லாம் ஒன்று நினச்சிட்டு, ஆமாம் நீ எதுக்காக அப்படி பேசும்போது உனக்கு இழைக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த சோயான்னு கேட்டோன்னா, அதுக்கு மாயா ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, நான் எவரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னா, ஓ அதானே பார்த்தேன், நீ நல்ல பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், சரி ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினா ஆமாம் அங்கே மாயா வந்து 1 2 3 மொத்தம் 4 பேரோட ஏரோ ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அதாவது அவள் வந்து அப்படின்னு சொன்னோன்னா உடனே இந்த சோயனை கோந்துருது, என்ன தெரியும் நீ மாயா பற்றி தப்பாக சொல்வா, அவள் போய் 4 பேரோடையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவனுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடா. ஐயோ பாவம் அங்கிள், இவன் மயக்கப்பட்டு விழுந்துட்டா, அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொன்னால் நம்ப மாட்டான், ஆனால் நடக்கும்போது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கா இவளை முன்ன விட இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கா, அதுவும் இவன் நினைக்கிறது எல்லாம் நம்மளுக்கு கேட்குது, என்னன்னு தெரியல, சரி எதுக்கும் இவளை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ என்னை பற்றி சொன்னில, நான் எப்படி என்னோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நல்லாவே தெரியும், நீங்கள் பாவப்பட்ட ஆள், நீங்கள் என்ன நல்ல மனசுக்காரவங்க, அதனால எல்லாரும் உங்களை ஏமாற்றி பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் இந்த மாயா வந்து சோயானை வச்சு உங்கள் சொத்தெல்லாம் வாங்கிக்க போகிறா, இவங்களால நீங்கள் அழிய தான் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவளை நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு சரி இங்கே எதுவும் பேச வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோ நீ வீட்டுக்கா, ஆனால் நான் வீட்டுக்கு வரேன்டா, நீங்கள் எனக்கு வந்து அவனை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் வேணும், நீங்கள் தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, எனக்கு மொத்தம் 30 கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோ என்னது 30 கோடியா அப்படின்னு கேட்டோன்னா, சரி 20 கோடி அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கிட்டு பார்க்க மூஞ்சி திருப்பிக்கிறான். சரி 10 கோடி, 10 கோடி கண்டிப்பாக வேணும், 10 கோடி தந்தா தான் நான் வீட்டுக்கு வருவேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாளா. சரி அதை போய் அப்புறமா பேசிக்கலாம், வீட்டுக்கு வந்து தோலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு போனோன்னா, நம்ம ஹீரோயின் என்னது இவன் பணம் தர மாட்டேங்கிறான், பெரிய பணக்காரனாக இருக்கான், ஆனால் இவ்வளோ கஞ்ச பிசினத்தனமே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே போகிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் தேவதை இல்லை, தேவதைக்கு எதுக்கு போனோம், சரி ஏதோ நம்மளும் இவ பின்னாடியே போவோம். அதோட நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டு வெளியே வந்து பார்த்தா பெரிய கார் நிற்கிது, வா இவ்வளோ பெரிய காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோ ஆமாம்மா இது என்னோட கார் தாண்டா, ஓ அப்படியா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் டச் பண்ணுறா. ஆனால் அந்த காரை அப்படி பறந்து போய் பார்த்தா தண்ணிக்குள்ளே விழுந்துருது. ஐயோ என்னது இந்த கார் தண்ணிக்குள்ளே போய் விழுக்குது, ஒருவேளை இந்த காருக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அடி பாவி, அது எத்தனை கோடி தெரியுமா, அது 10 கோடிடியே, அந்த காரை போய் தண்ணிக்குள்ளே போட்டியே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னது 10 கோடியா, ஆனால் என்னது நான் தொட்டோன்னே அப்படி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோ பாவம் ரொம்ப நல்லவன் போல இருக்குது, கோபம் கூட வரமாட்டேங்குது. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அடிப்பாவே இப்படி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டே வேறு வழியில் வா பஸ்ஸை பிடிச்சி தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோயினை ஏதோ சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறேன். ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப கோபமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அதோட பஸ்ஸு வந்துட்டு தான் எல்லா பீப்புள் ஏறும்போது ஏதோ காடை வந்து காட்டிட்டு போகிறாங்க, அதாவது டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்களா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவா டக்குன்னு அவள் பேக்கை காட்டுறா. ஆனால் டிரைவர் பார்த்துட்டு ஏமா என்னமா பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயினா நான் தேவதையில் என்னோட கார்டு வந்து பேக்கு தான், அதான் நான் காட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அதுக்கு டிரைவரை என்னது என்ன உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் நான் தான் தேவதை, ஸோ என்னோட பேக்கை காட்டினாலே போதும்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே உள்ள மக்கள்லாம் என்னது இந்த பொண்ணு ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமாம் அது கொஞ்சம் மென்டல், அதனால அப்படி தான், கவலைப்படாதீங்க நானே டிக்கெட் சேர்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட டிக்கெட் எடுத்துக்கிறான் போல இருக்குது. அந்த டிரைவராக எதுக்கு இந்த மெண்டல்லாம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வராங்க, வேறு எங்கேயாவது கொண்டுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோனா பஸ்ஸில் அப்படி தூங்கி விழுகிறால. நம்ம ஹீரோ தூங்காம வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பஸ்ஸு சடன் பிரேக் போட நம்ம ஹீரோ ஐயோ அவன் தூக்கத்தை கெடுக்கிறானே, அம்மா நம்ம வீடு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை வரல இன்னும் போகணும்னு சொன்னா, என்ன இவன் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக வந்து பஸ்ஸையே அப்படி தூக்குறா. ஆனால் அங்குள்ள மக்கள்லாம் கண்டு கத்துறாங்க, ஐயோ என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனா டக்குன்னு பஸ்ஸை தூக்கிட்டு அப்படி குடுன்னு ஓடுறா வேகமாக. இங்கே உள்ளவங்களுக்குலாம் குலுங்கி எடுக்குது. நம்ம ஹீரோவாக கத்திட்டு கிடக்குறா,
பார்க்குறோம், ஐயோ அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு ஏது இந்த மாதிரி பவருண்டு. அவங்கள மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, அப்பா இது என்ன பொண்ணா இல்லை வேற எதுவுமா அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயின் இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அப்பா உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ மற்றவங்களுமே அப்படியே வாமிட் குடலை புரட்டிட்டு வருது. வேற இப்படி பஸ்ஸை தூக்கிட்டு ஓடி வந்தால் என்னத்துக்காகிறது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாமிட் எடுக்காமல் நடந்துக்கிட்டு வர்றான். ஆனால் மற்றவங்களாம் வந்து வாமிட் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அந்த பஸ்காரன் எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு இருந்தான், அதனால தான் பஸ்ஸை தூக்கிட்டு வந்தேன், இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன அசால்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு தடுமாறி கீழே உள்ள போகிறதுல இவ டக்குன்னு எட்டி நம்ம ஹீரோ அப்படி தாங்குறாளா. ஆனால் அடிப்பாவி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை நீங்கள் கீழே விழ போனீங்களா, அதான் காலால் தடுத்தேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் இது பண்ணுறா. நம்ம ஹீரோக்கோ எழுக்கு திடீர்னு இந்த சூப்பர் பவர்லாம் எங்கேருந்து வந்துச்சு, நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பஸ்ஸோட டிரைவர் வந்து அம்மாமா இங்கே கொஞ்சம் வாமா, தயவுசெய்து நீ இந்த பஸ்ஸுலண்டு இல்லை எந்த பஸ்லையும் தயவுசெய்து ஏறிடாமல் என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் உனக்கு தரைஞ்சிட்டு அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த வாமிட் கடைசியில் அவனை எடுத்துகிறான். அப்பாடி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோனுக்கும் ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறால. பார்த்தா ஒரு பெரிய வீட்டில் வந்து பீச் மரம் இருக்குது. இது பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வா சூப்பராக இருக்குதே, இந்த மரத்தில் உள்ள பழத்தெல்லாம் பறித்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவா மரத்தில் உள்ள பழத்தை பறிக்காமல் மரத்தையே தூக்குறா. மரத்தை தூக்கணும்னா அங்கே உள்ள கட்டடம் எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அந்த வீடே வந்து நம்ம ஹீரோட வீடு தான் போல இருக்குது. உள்ளே இருக்கிற சோயான் மற்ற மேடு எல்லாரும் ஐயோ என்னாச்சு திடீர்னு நிலநடுக்கம் எதுவும் வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. சோயான்மே ரொம்ப பயந்து கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே என்னடா நம்ம ஹீரோயின் இந்த மரத்தையே பிடுங்கி உழுக்குனதுல உழுக்குன்னு அந்த பழம் வந்து உழுவுது. அப்பாடி 2-3 பழம் வந்துருச்சு. சரி இது போதும் இப்போதைக்கு நம்ம எடுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா. அப்போதான் சோயான்னு வர வந்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ளே விட்டது, என்ன தைரியம் இருந்தால் இந்த மரத்தில் உள்ள பழத்தை நீ பறித்து சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா ஏன் இப்போ சாப்பிட்டா என்னமா வேணா உனக்கும் வேணுமா உனக்கு தரவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மாயா வந்துடா போல இருக்கு. வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் ரூகா சிஸ்டரை வந்து திட்டுறீங்க, பாவம் அவங்களுக்கு எவ்வளோ பசிக்குது, எல்லாம் என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் நல்ல மாதிரி நடிச்சோன்னா அப்போ தான் நம்ம ஹீரோயினா அந்த மாயாவை பார்த்துட்டு ஓ இவ தான் அந்த நாவலில் வரவளா, பாவம் இவனை சீட் பண்ணி ஏமாற்ற போகிறவளாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்க. இதை கேட்ட சோயானு என்னது நீ என்ன தைரியம் தான் இவளை பற்றி மறுபடியும் இந்த மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருப்பா, வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே நம்மளோட மாயாவும் கேட்குறா, அவங்க ஒன்றுமே பேசலையே, அவங்க அமைதியாக தானே இருக்காங்க, நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்கட்டு. இல்லை இல்லை எனக்கு ஏதோ அவங்க பேசின மாதிரி இருந்துச்சு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் அப்படி சமாளிக்கிறானா. அதுக்கு அந்த மாயாவும் சரி சரி என்னால் உங்களுக்குள்ளே எதுக்கு சண்டை நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போகிறான். உடனே நீ போகாது, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, இவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், என்ன தைரியம் தான் அவள் திரும்ப அந்த வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க உள்ள மேடை கூப்பிட்டு இவளை கொண்டு போய் அந்த தண்ணியில் போட்டு முக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த மேடு நம்ம ஹீரோயின் தரன்னு எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் போய் முக்க போகிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயினா அந்த தொட்டியில் உள்ள எல்லா தண்ணியும் வாயால் அப்படி உறிஞ்சிக்கிறா. இதை பார்த்தோன்னா அவங்கள மேடு எல்லாருமே பயந்துருந்துங்க. அது உடனே அதுங்க அங்கேருந்து ஓட நம்ம ஹீரோயினை வாயில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் எடுத்து புஷ்ஷுண்டு புஷ்வான மாதிரி அதுங்க மேலே தொளிக்க அதுங்கள சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு வருதுங்களா. இந்த சோயானையே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதில்லை, வாயை மூடிக்கிட்டு அங்கிட்டு பார்க்க போ அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல நம்ம ஹீரோயினா அதெல்லாம் விட முடியாது, தண்ணி தானே வேணும் இந்த அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோயா மேலேயும் தன் வாயால் அப்படி தண்ணியை பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களா ஐயோ இந்த பொண்ணு என்ன எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் டக்குன்னு மாயாஜலம் மூலமாக மாப்பை எடுத்துட்டு தண்ணி மேலே பட்டுருச்சுல இப்போ நான் தொடச்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாப்பை வச்சு சோயனை தொடச்சி எடுத்துற ஒரு வழியா. ஆனால் நம்ம ஹீரோ அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறான் போல இருக்குது. பார்த்தா இதுங்க 2 பேரும் மேலே அப்படி பறக்குதுங்களா. இதை பார்த்துட்டு அவனு பயந்து வந்து பார்க்குறான். சோயா நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கிள் கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டிங்களா, அவ என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கா, எதுக்காக இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ இங்கேருந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வாயிலேருந்து அப்படின்னு சொல்ல பார்த்தா ஃபிஷ், ஐயோ அந்த தண்ணிக்குள்ளே ஃபிஷ் இருந்துச்சு போல இருக்குது. அப்போ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இதெல்லாம் பார்த்துருந்த மாயாவும் எனக்கு மயக்கமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்படி நடிக்கிறாளா. நம்ம ஹீரோனா மனசுக்குள்ளே ஆமாம் இவ பெரிய நடிப்புக்காரியில் அதான் நடிக்க ஆரம்பிச்சிட்டா, உண்மையிலேயே இவளுக்கு மயக்கமெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இவங்க என்னது உண்மையிலே மயக்கம் வரலையா என்னென்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறாங்க. ஆமாம்மா உண்மையிலே மயங்கலை, நான் வேணா நிரூபிச்சு கட்டவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இப்போ பாருங்க சுட்டி டக்குன்னு கையை நிட்டுற ஒரு ஸ்டிக் வருது. இல்லை இது பத்தாது இன்னும் பெருசா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒரு உலக்கம் மாதிரி வருது. இல்லை இதுவும் பத்தாது, இதை விட இன்னும் பெருசாக வேணுமே சொல்லிட்டு கையால் மாயாஜாலம் பண்ணுறா. பார்த்தா சுற்றி என்ன மாதிரி 1000 kg வருது. உடனே இதை எடுத்து அடிச்சதுனா சரியாக இருக்குது, இப்போ இவ நடிக்கிறாள் எல்லான்னு தெரிஞ்சிருந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த சுத்தியில் எடுத்து சுற்றி டப்புன்னு தரையில் அடித்த சிறுக்கு எல்லாரும் பறந்து ஓடிறாங்களா. இந்த மாயாவும் ஐயோ நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. பத்தியா நீ நடிச்சுக்கிட்டு தானே இருந்தா, இப்போ மட்டும் உனக்கு எப்படி சார் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா.
அதுக்கு இந்த மாயாவா அது வந்து ஏதோ டம்முன்னு சத்தம் கட்டுச்சா அந்த அதிர்ச்சியில் எனக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாவம் இவனும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்களாம் ஆகா இவ சொல்கிறது போயின்னு தெரிஞ்சிருது. அவட இந்த மாயாவா இல்லை இல்லை இவ போய் சொல்கிறா உண்மையிலேயே எனக்கு மயக்கம் வரதான் செஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கோவமாக ஒரு லேடி வராங்க. இவங்க தான் நம்ம ஹீரோட அக்கா, அதாவது நம்ம சோயனோட அம்மா போல இருக்குது. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன தைரியம் தான் நீ வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி இங்கே வந்து நீ போன யார் உள்ளே விட்டது இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க தாத்தாக்கோ யாருக்கோ வந்து பர்த்டே போல் இருக்குது, அதுக்காக பார்ட்டி நடக்குது, எதுக்காக இந்த நேரத்தில் இவ்வளோ எங்கேயோ கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறா, ஓ இந்த லேடி யார், இவங்க தான் நாவலில் வர அந்த லேடியா, ஆனால் பாவம்ல இப்போ இன்னும் 1 ஹவரில் அவங்க இறந்து போகிறாங்க. அதுவும் அந்த சாண்டிலியஸ் விழுந்து எல்லாத்துக்கும் காரணமே அந்த மாயா தான். இப்போ அவங்க இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறது. பார்த்தா இவங்களுக்குமே அப்படி விளங்குது, என்னது நான் இறந்து போகிறேன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு டேவை என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்கள நீ வாய மூட மாட்டியே எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சோயான் பக்கத்தில் வந்தோன்னா நம்ம ஹீரோ இல்லை வேண்டாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம், நீ மாயாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, நான் இங்கே உள்ள பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா நம்ம ஹீரோ ஒன்று சோயானு சரி சரி வா மாயா நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போனோன்னா உடனே நம்ம ஹீரோட சிஸ்டர் லீலாவா இவளை சும்மா விடாதீங்க தேவையில்லாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ பாவம் இன்னும் 1 ஹவர் அவங்க இறந்து போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நீ சொல்கிறது எல்லாம் நடக்க போதா என்ன, நடக்குதா இல்லையான்னு இப்போ பார்க்கலாம், நீ எப்போவுமே என் கூட இருக்கணும், அதுக்காக நான் உனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தரேன் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னது உங்கள் கூட இருந்தால் எனக்கு அமௌண்ட் தருவீங்களா, எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் 10 லட்சம். என்னது 10 லட்சம் தானாண்டு, சரி 20 லட்சம், என்னது 20 லட்சமா அப்படிங்கிற மாதிரி, சரி சரி உனக்கு நான் வந்து மொத்தம் 50 லட்சம் தரேன், நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினோ அப்படியே 50 லட்சமா, அப்போனா சரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோக்கும் இவ சொல்கிறது எல்லாம் உண்மையில நடக்குதா நடக்கலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு 50 லட்ச ரூபா செக் எழுதி கொடுக்குறான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. சரி சரி நீ சீக்கிரம் உள்ள போய் ரெடியாகு, ஏன்டா நம்ம தாத்தாவோட இன்னைக்கு பர்த்டே இல்லை அதனால எல்லாரும் வந்துருவாங்க, நீ சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லி உள்ள ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துகிட்டு இருக்கா போல இருக்குது. நான் பார்க்கல ரொம்ப அழகாக தேவதை மாதிரி தான் இருக்கா. உண்மையில அவளை பார்த்தோன்னா சோயான்னு நம்ம ஹயானுமே அப்படி வாயை பிளந்துறாங்க. அதாவது மாமா மருமவனு 2 பேருமே வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாமனும் மருமவனும் ஒன்றா ஒரே பொண்ணை சைட் அடிக்கிறாங்க. அப்போ இந்த மாயாவா நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு திம்புறா, அதனால தான் என்னையை மேலே ஊற்றி வச்சுருக்கேன், நீ நடந்து வரும்போது இப்போ வலிக்கு விழுந்து மேலேருந்து நீ சாக போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மாயா சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே வலிக்கு மேலேருந்து விழுந்துடா. உன்னை பார்த்தோன்னே எல்லாரும் ஆண்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே சூப்பர் மேன் மாதிரி பறந்து வந்தவா அந்த சாண்டிலியில் போய் கால் மாட்டிக்கிறதா பார்த்தா தலை குத்துறா அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஓடி வந்து அவளை தூக்குறதுக்காக வரான். ஆனால் இவ்வளோ டக்குன்னு வந்த சிறுக்கு நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துறா. ஆனால் இதை பார்த்தன சோகனுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா போயிட்டு அதாவது ஊஞ்சல் மாதிரி ஆடி ஆடி நம்ம ஹீரோவுக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்க்க சோகனுக்கா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வயிறு பத்தி எறியுது. நம்ம ஹீரோவா சரி சரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, கிஸ் கொடுத்தது போதுமா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். பாவம் ரொம்ப நல்ல அங்கிளாக இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அங்கிள் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி எனக்கு கீழே இருக்க ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொன்னா நம்ம ஹீரோ அதோட அவளை தூக்கி கீழே இறக்கி வரான். நம்ம ஹீரோயினா சாரி நான் சரியாக மவுத் வாஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை கீழே போட்டுறான். ஐயோ என்ன அங்கிள் இப்படி உடனே கீழே போட்டிங்க, பாருங்கள் எனக்கு கால் வலிக்குதுல அப்படிங்கிற மாதிரி அவளை எந்திரிக்கிறா. ஆனால் அந்த ஸ்லிப்பர் வந்து அப்படி ஸ்லிப் ஆகுதா, இந்த ஸ்லிப்பர்னால தான் நான் மேலேருந்து கீழே விழுக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ உடனே அங்கே உள்ளவங்ககிட்ட வேறு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் பார்த்தா வேறு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த ஸ்லிப்பரை போட்டுக்க, இதுதான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்கே அவன் காலை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ குனிய போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவை டக்குன்னு காலை தூக்கி அவன் தோல் மேலேயே வச்சிடான். நம்ம ஹீரோ இப்படிலாம் ஸ்லிப்பரை மாட்டக்கூடாதுமா, காலை கீழே இறக்குமா, நானே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் சோயன் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, பாவம் எங்கள் அங்கிள் வந்து 30 வருஷமாக பிரம்மச்சாரியாக இருந்தார், இது நாள் வரைக்கும் அவர் கிஸ்ஸுண்டா என்னென்று கூட தெரியாது, அவருக்கு போய் இப்படி தொடர்ந்து இப்படி கிஸ் கொடுத்துட்டியா நீலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு வந்துட்டு வாயை மூடுறா ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்காண்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சரி சரி என்னையும் அங்கிளையும் போறியா அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு வராங்க போல இருக்குது. அப்போ அந்த தாத்தாவோட பொண்ணும் சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு நிறைய கடனாக இருக்குது, அதனால் நீ என்ன செய்வீங்களோ தெரியாது, ஹயான்ட்டா சொல்லி எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்கள், ஒரு 10 கோடியாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னொரு சிஸ்டர் ஆமாம்மா எனக்கு வீடு தரவே இல்லை, எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அவங்க தாத்தாவும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இங்கே பாரு உங்கள் ஆன்ட்டிமாருக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் இந்த ஆன்ட்டிக்கு வந்து நீ 10 கோடி கொடு, அந்த ஆன்ட்டிக்கு வந்து ஒரு 1000 சென்டில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இதை கேட்ட சோயானா தாத்தா நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே ஏற்கனவே கம்பெனி ரொம்ப நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது, ஏற்கனவே கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோம், இப்போ இதெல்லாம் பணம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கு தாத்தாவா நீ வாய மூடுறா, நீ யாரா இடையில பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி, உங்கள்
ஆன்ட்டிமார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணம்லாம் நீ தான் குடுக்கணும். இது நான் வளர்த்த கம்பெனி. இப்ப நீ வந்து நடத்திக்கிட்டு இருக்க. அதனால எல்லாத்துக்கும் இதுல பங்கு இருக்குது அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம ஹீரோ நீங்க சொன்னத விட அதிகமாவே எல்லாத்துக்கும் குடுத்தாச்சு தாத்தா. இப்ப நம்ம கம்பெனியோட ஷேர்ஸும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்மளுக்கு வந்து பிசினஸ் கொஞ்சம் நட்டமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆனா உங்க ஆன்ட்டியா என்னது உன் பிசினஸ் வந்து நட்டத்துல போறியா? யார்ட்ட போய் சொல்றா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அது உங்களுக்கு தெரியுமா? உங்கள மாரி ஆளுக்கெல்லாம் பணத்த குடுத்துலாம் பாவம் இவரு இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, நீ யாருடி இடையில பேசுறதுக்கு? அப்படிங்கிற மாரி கைய திருவிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போகல, நம்ம ஹீரோயின் ஓங்கி கன்னத்துல பார்த்து அரைஞ்சு விட்றா. அத பார்த்தோன்னா அடுத்த சிஸ்டர் வந்து என்ன தைரியம் தான் என் சிஸ்டர் நீ அடிப்பான்ட்டு. உன்ன ஒவ்வொருத்தருக்கா அடி விழுது. எங்க ஆன்ட்டி எப்படி அடிக்குவா? என் அம்மாவை எப்படி அடிக்குவா? என் அக்காவை எப்படி அடிப்பான்னு ஒவ்வொருத்தரா வர வர எல்லாத்துக்கும் மாறி மாறி கடைசியில குடும்பம் வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சோன்னே, அந்த தாத்தாக்கும் கடைசியில அடி விழுவுது. எல்லாம் உங்களால தான். ஒரு பிள்ளைய பெத்து போட்டா சரிங்களாம். இப்படி 9 பிள்ளைய பெத்து போட்டுட்டு எல்லாத்தையும் இப்படி வேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி. ஏம்மா நீ என்னைய அடிச்சா பாரு என் பல்லெல்லாம் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சோயானு என்ன நீ இப்படி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காண்டா? ஆமாடா உனக்கு முதல்ல ஒரு அடி குடுக்கணும்டா. என்ன தைரியம் தான் என்னை நிறைய தடவை புல்லிங் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாரி அவனுக்குமே ஒரு அடி. அடி பாவி என்னடி உன் புருஷனை நீ இப்படி அடிச்சிட்டேன்டா. அதெல்லாம் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படி முறைச்ச மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் வரையில நம்ம ஹீரோ ஏய் நான் என்ன தப்பு பண்ண எதுக்கா என்னை அடிக்க போறேன்ட்டு சச்சா உங்களை அடிப்பனா பாவம் இவங்கெல்லாம் பண்ண தப்புக்கு நீங்கள் தான் இப்போ எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கேட்க கேட்க இனிமேல் பணம்லாம் கொடுக்காதீங்க. நீ ரொம்ப நல்ல அங்கிளாக இருக்கீங்க. அதனால உங்களுக்கு அடிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த மாயா காட்டுறாங்க. யாரோ ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கான். இவன் யாரும் நம்மளுக்கு காட்டலை. இந்த மாயாசுரா நீங்கள் சொன்னபடி எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. இனிமேல் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது. அந்த சோயானை கைக்குள்ளே போட்டு எப்படியாவது வந்து அந்த கம்பெனியை வந்து நம்ம பேரில் மாற்றி ஆகணும். அதனால் நீ அவன்கிட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து ஹயான்ட்ட வந்து கையெழுத்து போட சொன்னால் அவனுக்கு கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். கடைசியில் நம்மளுக்கு கம்பெனி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த லீலா ஆண்டி ஆமாம்மா அதுதான் எனக்கும் கவலையாக இருக்குது. முதல்ல அந்த பொம்பளை ஒழிச்சு கட்டுன்னு அந்த மர்ம மனிதன் பேசிக்கிட்டு இருக்கானா. அவன் யாரும் நம்மளுக்கு ஃபேஸாக காட்டலை. அதோட இங்கே அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போதும் எல்லாரும் அடி வாங்கிட்டீங்களா அழுதுகிட்டு இருக்காம இப்போ எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் பயந்து ஓடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் இந்த லீலா ஆண்டியும் வராங்க. கூடவே மாயா வந்தவ மாயா அந்த விளக்க பார்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த விளக்கு மேலே விழுந்து நீ சாக போகிற எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மேலே இவ்வளோ அந்த விளக்கு பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு ஆண்டி என்ன ஆண்டி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க வாங்க அந்த கேக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாலாம். ஏன்னா அந்த கேக்குக்கு நேராக தான் அந்த விளக்கு இருக்குது. ஆனால் அவங்க ஆண்டியும் சரின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே ஆமாம் போங்க நான் 3 என்றதுக்குள்ளே இப்போ அந்த விளக்கு வந்து உங்கள் தலையில் விழ போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்க இது உங்கள் 3 பேருக்குமே கேட்குது. இதெல்லாம் கேட்டோன்னா லீலா ஆண்டிக்குமே ரொம்ப பயம் வந்துடுது. அவங்களும் பயந்து மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்காங்களா. அதுக்கு சோயான் அம்மாம்மா அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவள் கிடக்குறா நீ போமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினா 3 2 அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்களாம் ரொம்ப பயந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றுன்னு சொல்ல போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ அக்கா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே அவங்களும் திரும்பி வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. பார்த்தா கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த லைட்டு கீழே விழுந்துருது. நல்ல ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா ஆண்டி ரொம்பவே பயந்துறாங்க. ஐயோ இவ சொன்னபடி கரெக்டாக நடந்துருச்சு அது எப்படி அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நான் தான் சொன்னேனே எனக்கு தெரியுமே இது எல்லாமே செஞ்சது இந்த மாயா தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாயாவுக்கும் பயமாக போச்சு. ஐயோ நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது. சரி வேறு வழியில் இவங்களுக்கு வேறு வழியில் ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸ் மாதிரி வந்து கலந்துருக்கா போல் இருக்குது. ஆண்டி நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க இந்தாங்க இந்த தண்ணியை குடிங்க அப்படிங்கிற மாதிரி தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாளா. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணால் பார்த்தா தண்ணியில் ஏதோ ட்ரக்ஸ் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஆஹா அந்த தண்ணியில் ட்ரக்ஸ் கலந்துருக்குது குடிச்சிங்களாக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டி அதை குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவங்க ஆண்டி ஏன் என்னாச்சுட்டு அதில் ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி கலந்துருக்குது இதை குடித்தா நீங்கள் சாக மாட்டீங்க ஆனால் அதை விட அவமானப்பட்டு போவீங்க பேசாமல் அதை வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காளாம். ஆனால் அவங்க ஆண்டி அப்படி பயந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அந்த தண்ணி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு மாயாவோ என்ன ஆண்டி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவள் தான் ஏதோ என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்கடா நீங்களுமா இதை நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே சோயான் ஆமாம்மா நீ என்னம்மா அவசரத்தை கேட்டுட்டு நான் மாயாவை சந்தேகப்படுறீங்க அதெல்லாம் அதில் ஒன்றும் கலந்துருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே அதில் ஒன்றும் கலந்துருக்காதா அப்போ நான் பேசாமல் இது நீ வாங்கி குடிவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் மாயா கூட அந்த தண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவள் கையிலேருந்து அப்பி பார்த்தா அந்த சோயான் வாயில் இந்த நீங்கே குடி இதில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் வாயில் தூக்கி ஊற்றி விட்றா. அவனை முழுங்க பயந்துக்கிட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி துப்ப போகிறான்னா நம்ம ஹீரோயின் டே துப்புனேக்க அவ்வளோதான் ஒழுங்காக முழுங்கிரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டினோன்னா அவனும் வேறு வழி இல்லாமல் அப்படி முழுங்கிறான்.
பண்ணிடுறான். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சு ஒன்றும் ஆகலையே நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த மாயாவோ ஐயோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலை நம்ம வேணால் எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போமா வெளியே போமா அப்படின்னு கேட்டோன்னே நீ எதுக்கு மாயா கவலைப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கொடுத்த தண்ணியில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகிறது நினச்சி மாயாக்கா பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா அவனுக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் விக்கல் வர ஆரம்பிக்குது. அவனை எப்படி எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறான்னா என்னன்னு தெரியல எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு எல்லா மேலேயும் அப்படி லவ் பொத்துக்கிட்டு வருது ஏன் அப்படி வருது அப்படிங்கிற மாதிரி அவனே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே மாயா ஐயோ இங்கே இருந்தால் நம்ம கதை அவ்வளோதான் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஆனால் இவன் கொஞ்ச நேரத்தில் என்னது உடம்புலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது என்னாச்சு தெரியலே அங்கிள் உங்களை பார்க்கல நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுங்கன்ட்டு அவனை நம்ம ஹீரோவுக்கு கிஸ் கொடுக்க வர நம்ம ஹீரோ அடப்பா தள்ளுடாண்டு அம்மாம்மா நீனாவது எனக்கு ஒரு கிஸ் கொடுமா அப்படிங்கிற மாதிரி இவனும் பக்கத்தில் வர டே தள்ளுடா அப்படிங்கிற மாதிரி அக்காவும் தம்பி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஆனால் அந்த சோயானா அவங்க தாத்தாவை பார்க்குறான்னா தாத்தாவை பார்த்தோன்னா அவனுக்கு தாத்தாவெல்லாம் அப்படி லவ் பொத்துக்கிட்டு வலியுது. அதை பார்த்தோன்னே அவங்க தாத்தாருமே ஐயோ இவன் என்ன இப்படி வெறி கொண்டு வரான் என்னை சீக்கிரம் இங்கேருந்து கொண்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தாவை பயந்து கத்துறோன்னு அவனை அங்கேருந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இருந்தாலும் இவன் வந்து தாத்தா தாத்தா போவாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவன் எந்திரிச்சு ஓட பார்க்குறாரு. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்காக போயிரு அப்படிங்கிற மாதிரி கம்பை வச்சு அடிக்க போனோன்னா இந்த கம்பம் வாங்கி அவன் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பத்தாததுக்கு அங்கே பெரிய ஃப்ளவர் இருக்கா இது எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற அதுக்கெல்லாம் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் இவன் பண்ணுற அந்த அட்டோலத்தை எல்லாத்தையும் வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பாவம் அவன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏதாவது மருந்து கூட இல்லாட்டி ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயினை என்னது அவனை காப்பாற்றணுமா நான் எது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சோன்னே நான் அதுக்காக 10 லட்ச ரூபா தரேன் காப்பாற்றுன்னு சொன்னால் இப்போ தான் நல்லா டீலுக்கு வரீங்க ஓகே இப்போ என்ன அவனை காப்பாற்றணும் அவ்வளோதானே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏதோ மந்திர மாதிரி போட்டோன்னா அப்போ தான் இவனுக்கு சுயநினைவே வருது. அவன் உடம்புல அந்த கெட்ட சக்திலாம் போது போல இருக்குது. என்ன அடுத்த நாள் இதை பற்றி நியூஸில் பயங்கரமாக போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க போல இருக்குது. ஹாங் ஃபேமிலி நடந்த பாட்டில் இந்த மாதிரி சோயா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாவம் தம்பியும் அக்காவும் கேட்க முடியாமல் மூஞ்சி மூடிக்கிட்டு இருக்காங்க. அதை விட சோயான் போர்வையை போட்டு மூடிக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் இப்போ என்ன செய்வேன் எப்படி நான் வெளியில் போவேன் என்னை யார் பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவங்க அம்மா கோந்துருது. அட நான் எல்லாம் ஒன்னால தாடா நேற்று சொல்ல கேட்காம நீ தான் தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனா இதெல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா எனக்கு மட்டும் எப்படிமா தெரியும் அங்கிள் என்னை எப்படியாவது காப்பாற்றுட்டு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது உன்னால எங்களுக்கும் சேர்ந்து அவமானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் ஏதோ எனக்கு கலந்துருக்கு அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள இவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் சரியான பைத்தியக்காரன் அதுவும் லவ் பைத்தியம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க சிஸ்டரும் அவங்க பிரதரும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுதுங்க. உன்னை சோயனா அம்மா அங்கிள் ஏன்னா நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே உடனே கோவமாக ஒருத்தர் வராரு. என்ன தைரியம் தான் நீனும் உன் பிள்ளைகள் நேற்று என்ன கூத்தடிச்சிருக்கீங்க இதெல்லாம் நியூஸில் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்துறோன்னா நம்ம ஹீரோன் அந்த ஆளை பார்த்துட்டு யார் இவர் இவர் தான் சீலாண்டியோட ஹஸ்பண்டா அவன் சீலாண்டியை இல்லாத பொல்லாதமாக சொல்லி நிறைய பணத்தை அவங்கள்ட்ட இருந்து உருவிக்கிட்டு இருக்காரு. இவர் ஏழை மாதிரி காட்டிட்டு இருக்காரு ஆனால் இவருக்கு இன்னொரு ஒய்ஃபு குழந்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதுதான் இவங்களுக்கு கேட்குமே இதெல்லாம் கேட்டோன்னா அவங்க எல்லாருமே சாக்காராங்க என்னது இன்னொரு கல்யாணம் இன்னொரு ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஆமாம்மா அந்த குழந்தைக்கு தான் இருக்கிற எல்லா சொத்தையும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இதை கேட்ட சோயனும் உடனே பக்கத்தில் வந்து அப்போ உனக்கு இன்னொரு பையன் இருக்காங்களா இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அப்பா கிட்ட என்னடா லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க மம்மிக்கும் கோவந்துருது. டே நீ தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தைரியம் தான் எனக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு இன்னொரு குழந்தை இருக்கு பாவண்டு உனக்கு வாழ்க்கை கொடுத்து வீட்டோட வச்சிருந்தா நீ எனக்கே துரோகம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி மாறி கண்ணத்தில் அடிக்கிறாங்களா. அவருக்கா பாவம் ஒன்றுமே புரியல நீ என்னமோ சொல்ற நான் நிச்சயமா எந்த துரோகம் பண்ணண்டே பொய் சொல்லாத நீ கண்டிப்பாக துரோகம் பண்ணியிருக்க யாடா அந்த பிள்ளை யாடா அந்த பொண்டாட்டி இங்கே வாடா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்பு கூட்டிகிட்டு போய் நல்லா அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு அதோட கோவத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சோயனா அம்மா அப்பா உள்ள கோவத்தில் என் மேலே தாக்கிறாதாம்மா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே பரவாயில்லையே இந்த ஆண்டி ஏதோ நினச்சேன் ஆனால் பரவாயில்ல நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்களா. அப்போ அந்த சோயானோட அப்பா வந்து நம்மளுக்கு ஒய்ஃபு குழந்தைலாம் இருந்தது இவளுக்கு எப்படி திடீர்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம சீலா ஆண்டியோ வந்து அவங்க பிரதர்கிட்ட டே நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம வீட்டோட வச்சுருக்கணும் ஆனால் சோயா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டோன்னு இந்த பொண்ணு இங்கேருந்து போகுது ஆனால் வேறு வழியே இல்லை இவன் மூலமாக தான் நம்மளோட எதிர்காலத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நல்லா வாழ முடியும் அதனால் இவன் நம்ம கூட இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறோம் அது சரி ஆனால் சோயன் தான் இவன் டிவோர்ஸ் பண்ணிட்டானே அப்போ எப்படி இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஏன்டா வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பாரு நீ இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க போகிறா இதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காதுடா பேசாமல் நீனே அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா கேட்டேன்னா அக்கா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அவள் சோயனோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னா
டே அவன் தான் வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிட்டான், அதுவும் இல்லாமல் மேரேஜ் பண்ணதுலேருந்து அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, அப்புறம் என்ன பேசாமல் நீனே மேரேஜ் பண்ணிக்க, என்ன இவ்வளோ நாளாக டாட்டர் லாவாக இருந்தால் இனிமேல் சிஸ்டர் லாவாக இருந்துட்டு போகிறா, எனக்கு ஒன்றும் இல்லை, பேசாமல் நீ அவளை மேரேஜ் பண்ணி நம்ம கூட வச்சுக்க, அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது, நான் சொல்கிறது புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ சரி சரி யோசனை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அக்காவும் நல்லா யோசனை பண்ணி பாருன்னு எந்திரிச்சு போகிறாங்களா. நம்ம ஹீரோ அதோட ஹீரோயின் பக்கத்தில் வரான். வந்தவன் அம்மா நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயினை அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ளேயே பார்க்க ரொம்ப அழகாகவும் ஹைட்டாகவும் நல்லா ஹேண்ட்ஸமாகவும் தான் இருக்கான், பார்க்கல எல்லாத்துக்குமே பிடிக்குது, நல்ல மனசுக்காரன், ஆனால் எதுக்காக இவன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் பிரம்மச்சாரியாக இருக்கான்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு ரொம்ப அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல இவன் நம்மளை பற்றி நல்லா தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஆமாம் எதுக்கு அங்கிள் திட்டின்னு இதை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அது ஒன்றும் இல்லை, அது வந்து நீ என்னை பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் என்னது நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேரேஜா, ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் விருப்பமே இல்லை, நான் பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன், நீங்கள் எப்போ எனக்கு என் பணத்தை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ பணத்தை வாங்கிக்கிட்டு போறியா இல்லை எல்லா பணத்துக்கும் சொந்தக்காரியா நீ இங்கேயே இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பக்கத்தில் வந்து கேட்குறாளா. ஆமாம் ஆமாம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்புறம் எல்லா சொத்தும் உனக்கு தானே, நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இது கேட்டோன்னா ஆஹா எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரியாக இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆமாம் இவனுக்கும் வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா கம்பெனி எல்லாத்தையும் இழந்துட்டு தனியாக நிற்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றிக்கிறோம், அதுவும் இல்லாமல் இவனும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவான்ல, அப்புறம் என்ன நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காளா. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு கடுப்பாயிரா. அடி பாவி நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் செத்து போனேன்னா நீ வேற மேரேஜ் பண்ணிக்குவியா, வெறும் பணத்துக்கு மட்டும் தானே என்னை மேரேஜ் பண்ணிக்க போறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே அதிர்ச்சி ஆகிட்டு வேற வழி இவளை மேரேஜ் பண்ணிக்கிறான். அவளோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி தான் மர்ம ஒய்ஃபை வந்து இவன் மேரேஜ் பண்ணிக்கிறானா, என்ன கல்ச்சரோ சரி ஓகே. அதோட நம்ம ஹீரோயினும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. ஆஹா எப்படியோ சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு, இந்த சொத்தையை நம்ம எப்படியாவது அமைக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த சர்டிஃபிகேட்டை கொடுமா, அதை பத்திரமா நான் அதை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதோட நம்ம ஹீரோயின் தான் அவங்க சர்டிஃபிகேட் நீங்களே வச்சுக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு கொடுத்தோன்னா நம்ம ஹீரோ சரி சரின்னு சொல்லிட்டு அவரோட மேரேஜ் ரிங்கு கொடுக்குறான்னா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வா இது சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த மேரேஜ் ரிங்கு இவளுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். ஆனால் இவ்வளோ டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இவன் மட்டும் கையில் எடுத்து மாட்டிக்கிறா ரெண்டு ரிங்கையுமே. ஆனால் நம்ம ஹீரோ அவன் விரல் நீட்டிக்கிட்டு இருக்கான், ஆனால் இவ்வளோ வந்து ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவும் சொல்கிறான் எப்பா ஒரு ரிங்கு உனக்கு ஒரு ரிங்கு எனக்குப்பா, எனக்கு போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ நீங்கள் எனக்கு தானே கொடுத்தீங்க, ஆனால் ரெண்டையுமே நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் வேணால் வேறு ஒன்று எடுத்து மாட்டிக்கிறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ என்னது வேறு ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னது நீங்கள் இவ்வளோ கஞ்ச பிசினாரியாக இருக்கீங்க, இப்போலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வேறு ஒன்று வாங்கிக்கிறீங்க, இந்த ரெண்டுமே என்னுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. நம்ம ஹீரோ சரி சரி தொலைஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் எனக்கு வந்து கால் உடஞ்சி போய் நான் வந்து வீல் சேரில் இருப்பேன்னு சொன்னியே, அது எப்படி நடக்கும், என்னோட எதிர்காலத்தை பற்றி உன்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஒன்று மேலே கீழே பார்த்துட்டு ஆமாம்மா உங்களோட எதிரின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் ஏதோ ஒரு கெட்ட சக்தி மூலமாக உங்களை டெரஸ்லேருந்து கீழே தள்ளி விடுவான், அதனால் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்களாக்க தயவுசெய்து நீங்கள் மாடிக்கு மட்டும் போகாமல் பார்த்துக்குறங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ நீ எதுக்கு என் கூட வர முடியுமா ஆஃபீஸ்க்குன்னு கேட்குறான். என்னது நான் ஆஃபீஸ்க்கு வரணுமா அப்படின்னு கேட்டோன்னா சரி சரி நீ ஆஃபீஸ்க்கு வந்தியாக்க நான் அதுக்காக உனக்கு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இவனையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு உனக்கு நான் 1 கோடி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோதான். என்னது அப்படியே இருந்தாங்க என்னோட QR கோடு அப்படிங்கிற மாதிரி கோடை காட்டுறோம். கடைசியில் ஒரு வழியாக நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரோம். ஆஃபீஸ்க்கு வரும்போது அப்படியே பார்க்குறால பார்த்தா அதில் ஏதோ ஒரு கெட்ட வேவ்ஸ் ஈவில்ஸ் போகிற மாதிரி இருக்குது. உடனே இவளும் சொல்கிறேன் இங்கே நிறைய கெட்ட வேவ்ஸ்லாம் இருக்குது, நான் அது என் மாயாஜாலம் மூலமாக எடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரி சரி நீ எப்படியே எடுத்துகிட்டு உள்ளவா நான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் உள்ளே போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஏதோ அவள்கிட்ட உள்ள மந்திர தந்திரத்தெல்லாம் காட்டி கெட்ட ஈவில்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து சோயான்னு வந்துட்டு என்னது நீங்கள் வந்திருக்கா, உன்னை யார் இங்கே ஆஃபீஸ்க்குலாம் வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் யார் உங்கள் அங்கிள் தான் நீ கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால தான் வந்தேன். என்னது ஏன் அங்கிள் உடனே கூப்பிட்டாங்களா, என்ன அது இதுன்னு சொல்லி என் அங்கிள் நீ மயக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் தப்பாக பேசணும்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு கோவந்துடுது. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ மந்திர சக்தி மாதிரி பண்ணுறா. அவ்வளோதான் அவனை அடிச்சுக்கிற மாதிரி கீழே உருண்டு போகிற மாதிரி அவனை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்தோன்னா அங்கிள் இவளை எதுக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னை காப்பாற்றுங்க, இவன் வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே கட் பண்ணி இந்த மாயாவை கட்டுறாங்க. அந்த மாயா வந்து நம்ம ஹீரோட ஆஃபீஸ் ரூமில் வந்து எதையோ தேடிக்கிட்டு இருக்கா ஃபைல் மாதிரி. அப்போ அங்கே ஒருத்தன் வந்தவன் டக்குன்னு மாயா வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் மாயா ஐயோ நீங்களா நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவன் யாரும் எதுக்காக நம்ம ஹீரோ கம்பெனி அழிக்கணும்னு நினைக்கிறான், இவன் எதுக்கு இந்த மாதிரி பிளான் போடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை போக போக சொல்கிறேன்.
ஆமாமா. நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஏன்னா, நீ தான் திட்டத்த எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டியே. அன்னைக்கு மட்டும் பர்த்டே பார்ட்டில நெனச்ச மாரி நடந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, மாயாவும் சொல்றா, "ஆமா நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா என்னமோ தெர்ல எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. ஆன்டி பொழச்சுட்டாங்க" அப்படிங்கிற மாரி. "இருந்தாலும் நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு பனிஷ்மென்ட் உண்டு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் அந்த மாயாவோட அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம ஹீரோயினுக்கு தான் அது நல்லா தெரிஞ்சிருச்சே. உடனே அவளும் சொல்றா, "நீங்க என்னோட இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மாயாவா ஒருத்தவங்க கூட வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் நம்ம அங்கிளோட ஆஃபீஸ் ரூம்லயே அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இத கேட்ட சோயான்னு கத்துறான். "நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? மாயா அப்பேற்பட்ட பொண்ணா இல்ல. போதும் இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா? இப்பவே போய் ஆஃபீஸ் ரூம்ல பாரு. கண்டிப்பா அவ 4 பேரோட இருப்பா." அப்படிங்கிற மாரி. உடனே இவனு, "அது உண்மையா இல்லைன்னு நானே இப்ப போய் செக் பண்ணி பார்க்குறேன்னு" சொல்லிட்டு வேகமா மேல வந்துகிட்டு இருக்கானா. ஆனா இவனுக்கு இடைஞ்சலா பண்றதுக்காகவே ஒருத்தன் வந்து பூ வேணுமான்னு கேட்குறான். இந்த ஃப்ளவர் இங்க வைக்கலாமான்னு கேட்கலாம். இந்த ஃபைல நீங்க செக் பண்ணணும்னு ஒருத்தன் வரான். எல்லாமே வந்து அந்த வில்லனோட ஏற்பாடு தான் போல இருக்குது. இவன் அந்த ரூமுக்கு வரவிடாம இந்த மாரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க. இவனும் அது இதுன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கடைசியில ஆஃபீஸ் ரூமுக்கு ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா மாயா நின்டுகிட்டு இருக்கா. உடனே இவனும் கேட்குறான், "நீ எதுக்காக இங்க நின்டுகிட்டு இருக்கா? எதுக்கு அங்கிள் ரூமுக்கு வந்த?" அப்படிங்கிற மாரி. "ஒண்ணும் இல்ல ஃபைல் கொண்டு வந்தா அத வைக்கலான்ட்டு. ஆனா அங்கிள் இல்ல அதான்." அப்படிங்கிற மாரி கேட்டு, "ஆமா எதுக்கா அந்த மாரி திடீர்னு நீங்க கேட்குறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த சோயான்னு மாயாவோட கழுத்த பார்க்குறான்னா, அதில ஏதோ ஒரு ரெட் கலர் மார்க் இருக்கிறத பார்த்தோன்னே, "ஆமா உங்கூட வேற யாரெல்லாம் இங்க இருந்தாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள, "ஆமாமா இந்த ஆஃபீஸ் ரூம்ல கிட்டத்தட்ட 4 பேர் ஒளிஞ்சு நிக்கிறாய்ங்க." அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ளே நினைக்கிறா. ஆனா இவங்களுக்கு தான் அது கேட்குமே, "என்னது 4 பேரா? பொய் சொல்லாத! இவ மட்டும் தான் இருக்கா. எங்க மீதி 4 பேர் இருக்காய்ங்க?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா உனக்கு இப்பவே காட்டணுமா? இந்தா காட்டுறேன் 4 பேரையும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த கர்டனுக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான். வேற எங்க இருக்கான்? அந்த டேபிளுக்கு அடியில ஒருத்தன் நிக்கிறான். அப்புறம் அந்த ஃப்ளவர் வாஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான். வேற எங்கேயோ ஒருத்தன் இருப்பானே, எங்க அவன காணோம்? அந்தா நிக்கிறானே கதவுக்கு பின்னாடி. மொத்தம் 4 பேர் ஆச்சா? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளுக்கு சோயான், "இதெல்லாம் என்னடி ஒருத்தன் இல்ல 4 பேர் நிக்கிறாங்களே! இவங்கலாம் எப்படி எங்கடி வந்தாங்க?" அப்படிங்கிற மாரி சோயான்னு கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். மாயாவும், "ஐயய்யோ! இதெல்லாம் எனக்கு யாரு என்னன்னே தெரியாது. நான் ஃபைலு மட்டும் தான் வைக்க வந்தேன்." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின், "போதுமா உனக்கு காட்டுனது எல்லாத்தையும்? இவங்க எல்லாருமே இவங்கள கூட்டு களவாணிங்க தான்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறா. இதெல்லாம் பார்த்து அங்கிளுக்குமே அப்படியே அதிர்ச்சி ஆயிரான். உடனே சோயான்மா, "அடிப்பாவி! இத்தன பேர நீ வச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி மயங்கியே விழுக பார்க்குறான். இந்த மாயாவும், "ஐயய்யோ! இவங்கலாம் யாருன்ட்டே தெரியாது. என்னைய நம்புங்க." அப்படிங்கிற மாரி வழக்கம் போல அப்படியே நல்லவ மாரி பேசணும்னா, ஆனா நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே, "இப்ப மட்டும் நம்புனா அவ்வளோதான். உன் குடிய கெட்டுரும். உன்ன யாராலயும் காப்பாத்தவே முடியாது. இதோட நீ சுதாரிச்சுக்க." அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள நினச்சுக்கிட்டு இருக்காளாம். உடனே சோயானா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, "போதும் போதும். இப்போதைக்கு நீ எதுவும் பேச வேண்டாம். மொத நீ இங்கேருந்து கிளம்பி போ." அப்படிங்கிற மாரி. உடனே அங்கிளுக்கும் லைட்டா கோவம் வந்துருது. "ஆமாமா, இவங்க எல்லாத்தையும் இங்கேருந்து அடிச்சு விரட்டுங்க. இனிமே யாரும் ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். அதுவும் இல்லாம இனிமே எக்காரணத்த கொண்டு நீ இனிமே என் ரூமுக்கே வரக்கூடாது. உன்னை இந்த வேலையில விட்டு நான் விலக்குறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளும் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து போறா. உடனே சரி இவங்களும் 4 பேரையும் அடிச்சு விரட்டுங்கன்னு சொன்னோனே, உடனே அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன் மாயா கூட இருந்தான்ல, அவன் வேற யாரும் இல்லங்க. அவன் தாங்க நம்ம சோயனோட கசின். அதாவது அவங்க அப்பாவோட இன்னொரு பையன். அதனால தான் எப்படியாவது அந்த சோயானையும் அங்கிளையும் ஏமாத்தி எல்லா சொத்தையும் வளைச்சு போட்டுட்டு, இவங்கள நடு ரோட்ல விடணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஆஃபீஸ்ல ஒருத்தன காட்டுறாங்க. அது எல்லாமே அந்த கெட்டவன் ஏற்பாடு பண்ணதான் போல இருக்குது. இங்க சோயானா மனசு மாரி நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே க்ளோஸா உட்காந்துக்கிட்டு, "பரவாயில்ல நீ என்னை காப்பாத்திட்ட. உன்னைய மாரி ஆள் யாருமே இல்ல. நான் செஞ்ச தப்புலாம் மன்னிச்சிரு." அப்படிங்கிற மாரி காலெல்லாம் அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கானாம். ஆனா இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ க்ளோஸா இருக்கிறனால. இந்த சோயானா, "நான் செஞ்ச தப்புலாம் மன்னிச்சிரு. அத மனசுக்குலாம் வச்சுக்காத." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். "ஆமா என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்குமா? அது எத்தனை குழந்தை பிறக்கும்?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கானாம். அவ்வளோதான். இத கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சு போயிறான். "என்னது குழந்தையா? ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ கொஞ்சம் அவள்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணு. உனக்கும் அவளுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல." அப்படிங்கிற மாரி சோயானை பிடிச்சு இழுத்தோன்னே, அதுக்கு சோயானா, "அதனால என்ன அங்கிள் மறுபடியும் நாங்க மேரேஜ் பண்ணிக்குவோம். இப்ப என்ன ஆயிடுச்சு?" அப்படிங்கிற மாரி. மேரேஜா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. பேசாம நீ அவள்ட்ட இருந்து தள்ளி நிக்கிறது தான் நல்லது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன அந்த பக்கம் இழுத்து போட்டுட்டு நம்ம ஹீரோ போய் நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிறான். வேற என்னங்க இவ்வளோ நேரம் இப்படி க்ளோஸா இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ பொறுமையா இருந்தது ரொம்ப பெருசு. மத்த ஹீரோவா இருந்தா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிருப்பாய்ங்க. நம்ம ஹீரோ தான் ரொம்ப நல்ல அமைதியான ஹீரோ வச்ச. அதோட அவன் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த வெட்டவன் இருக்கான்ல, அவன் ஏற்பாடு பண்ணி வச்ச அந்த ஆள் வந்து, "சார் உங்கள வந்து ஒரு கிளையண்ட் பார்க்கணும்னு கூப்பிட்றாங்க. வாங்க கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போலாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ அதோட கிளம்பி வந்துகிட்டு இருக்கானா, அப்பதான் அவன் அப்படியே யோசனை பண்ணி படுத்துக்கிட்டு இருந்தவன், "ஆமா நான் பேச்சு வாக்குல அப்படியே நான் டெரஸ்க்கு வந்துட்டேனே. ஆனா இந்த பக்கம் இல்லையே
கான்ஃபரன்ஸ் ரூம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நீ யார், நீ எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் கவனிக்கிறா நம்ம ஹீரோக்கு ஏதோ கெட்டது வந்தது மாதிரி. உடனே அவன் டக்குன்னு யோசனை பண்ணிட்டு அவளும் திரும்பி பார்க்குற, பார்த்தா நம்ம ஹீரோ அவன் உண்மையில மாடியிலாம் தள்ளி விட்டான் போல் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் மாயசக்திலாம் இருக்குல்ல, அவளும் அப்படி பறந்து வந்து நம்ம ஹீரோவை தாங்கி பிடிச்சி கீழே நிப்பாட்டிடா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு அப்படி உயிரே வருது. நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நான் தான் சொன்னேன்ல உங்களை மாடிக்கு போகக்கூடாதுன்னு, எதுக்காக போனீங்கன்ட்டு. இல்லை நானும் ஏதோ ஒரு பேச்சில் போயிட்டேன், நான் சரியாக கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி அவனுமே பயந்துக்கிட்டு பார்க்குறான். சரி சரி இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் சாட்டை சொல்லிட்டு அங்கேருந்து போகிறேன். நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் அவங்க தாத்தா இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம ஹீரோயினும் அந்த இதுக்கு போயிட்டு வராங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோயினை மோதுற மாதிரி ஒருத்தர் பைக்கில் வேகமாக வரான். வந்தோடனே நம்ம ஹீரோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் மாயசக்தி இருக்க. அவள் டக்குன்னு அந்த பைக்கை வந்து நிப்பாட்டிடுறான். அப்போ அந்த பைக்கில் வந்தோடனே டக்குன்னு கண்ணை எடுத்து ஷூட் பண்ணுறான். அது நம்ம ஹீரோவை பார்த்து வரும்போது நல்ல வேளை நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோ தலையை பிடிச்சி நவட்டிட்டு அந்த புல்லட்டே திரும்ப அவன் பக்கம் போகணுன்னா அவனை பயந்துட்டு ஆகா ஏதோ மாயசக்தி இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா செம்ம ஸ்பீடில் அவனை ஓவர் டேக் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகிறான், அவன் பிரதருமே அதிர்ச்சி ஆகிட்டான். ஆனால் நம்ம ஹீரோயின் குடுக்குன்னு ஓடி போய் அந்த பைக்கரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரான். ஆனால் நம்ம ஹீரோ ஐயோ எங்கே போனான்னு தெரியல, இப்போ நான் என்ன சொல்லி காப்பாற்றுவேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை அவனை இழுத்துட்டு வந்துட்டான். அவன் ஓடனவனை இழுத்துட்டு வந்துட்டான். ஆனால் இவன் டம்மி பீஸ் தான், இவனை ஒன்றுமே இல்லை, ஏன்னா இவனை அனுப்பினவங்கள வேற ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ இவனை யார் அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் அதுதான் தெரியல என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை ஹெல்மெட்டை கட்டிட்டு அப்படியே அவனோட கண்ணை பார்க்குறா. கண்ணில் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இவனை மாயாஜாலம் பண்ணி அனுப்பியிருக்காங்க, அதாவது முக ஒசையம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் இவன்கிட்ட வந்து எந்த உண்மையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, இருந்தாலும் என்னால் முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பைக்காரங்க கண்ணையே இப்படி பார்க்குறாளா. அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது, அதாவது நம்ம ஹீரோ ஆஃபீஸ் கூட அவன் ஒரு தடவை வந்திருப்பான், ஆனால் அவனோட ஃபேஸ் சரியாக தெரியல. ஆனால் அவங்க என்னமோ உன்னோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்னது என்னோட ரிலேட்டிவ்ஸா, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் யாருன்ட்டா நம்ம ஹீரோட அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்களோட இல்லீகல் சன்னு தான் ரயான். ஆனால் நம்ம ஹீரோ இப்படி யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கான். அவன் ஏதோ மாயாஜாலம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோவை அழிக்கிறதுக்காக அவனை எப்படியாவது வசியம் பண்ணிடலான்னு பார்த்தா ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்குது. அதாவது அவனோட ஒய்ஃபாக தான் இருக்கும். அந்த பொண்ணை நம்ம எப்படியாவது மயக்கி நம்ம வசியத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும், அவளுக்கு முதல்ல நம்ம கொண்டு வந்தால் தான் நம்ம ஹீரோவை அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்டர் சொன்னோன்னா அதுக்கு அவனும் சரி சரி அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரயான்னு சொல்கிறான். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி காட்டுறான். இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே செலுத்திட்டோமாக்கா அவள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவா, அப்புறம் அவளால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு ரயானா அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் உன்ன வரதை பார்த்துட்டு அவங்க ஆண்டி கேட்குறாங்கடா என்னாச்சுட்டா, ஏதோ ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இவளுக்கு தான் ஏதாவது அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சோயன் ஓடி வரான். ஐயோ ரூஹா என்னாச்சு உனக்கு, ஏதாவது அடிபட்டுருச்சா, எங்கே அடிபட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கேன்னு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்க்கல காண்டாகிட்டு இருக்குது. ஏன்டா அப்படி என் ஒய்ஃபை போட்டு இப்படி அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கான்ட்டு நம்ம ஹீரோயின் கோந்தது. ஒன்று டக்குன்னு சோயன் தலையை அடித்து அறிவு இருக்கா, நான் அடிபட்டிருந்தா அப்படி நிற்பனா, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஒன்று நம்ம ஹீரோ ஆமாம் அவன் நல்லா தானே இருக்கா, இதுக்கு தேவையில்லாமல் நீ ஓவர் ஆக்ட் பண்ணுறா, கொஞ்சம் தள்ளி நெல்லி உன் ஒய்ஃபாக இருக்கும்போதெல்லாம் உனக்கு இந்த அளவுக்கு அக்கறையில் இப்போ மட்டும் பொங்கி வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க ஆண்டி சரி சரி நீங்கள் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா எல்லாரும் சாப்பிட உட்காராங்க. பார்த்தா இந்த அங்கிள் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து பரிமாறாரு. உடனே ஆண்டியும் வந்து கோவமாக கேட்குறாங்க, என்ன நான் சொன்ன டிஷ் எல்லாம் செஞ்சிட்டிங்களா, சரி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல போங்க அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரிம்மா ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவம் அவரும் அப்படி கடுப்போட போயிட்டுருக்காரு. இந்த வீட்டில் ஒழிச்சு நான் ஓடா போயிட்டேன், இருங்க நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க, என்னோட பையன் உங்கள் எல்லாத்துக்கும் வேட்டு வைக்க போகிறான், அப்போ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொண்ணு வர வந்துட்டு மாஸ்டர் இதை கொடுத்து அனுப்புனாங்க, இதை வந்து இந்த ரூஹா பெட்டில் வச்சுருங்க, இது அவன் உடம்புக்குள்ளே போயிடும், அப்போ தான் அவன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. சரி நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த சோயானா நம்ம ஹீரோயின்ட்ட தேவையில்லாமல் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதோட இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிற அந்த சோயானா ரோஹா நீ எங்கே போகிறா, நீ எங்கே போய் படுத்துங்க போகிறா, பேசாமல் நீ என்னோட ரூம்லேயே வந்து இனிமே படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான்னா இதை பார்த்தா நம்ம ஹீரோ இவனோட ஒய்ஃப் கிடையாது, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டா, அதனால் பேசாமல் அவள் கையை விடு, அவள் என்னோட ரூமில் தூங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சோயானா என்னது உங்கள் ரூமில் எதுக்கு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு நம்ம
நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் 2 பேரும் தேவையில்லாமல் அடிச்சுக்கிறீங்க, இந்த வீடு தான் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, நிறைய ரூம் இருக்குல்ல, நான் ஏதாவது ரூமில் போய் படுத்துக்கிறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் போய் படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறாளா. நம்ம ஹீரோ சிச்சி உங்களுடைய அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கையை எடுத்துட்டு அதோட அவங்களும் அங்கேருந்து போயிடறாங்களா. நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான மழை வருது போல இருக்குது. இவளுக்கு இடிண்டா கொஞ்சம் பயம் போல இருக்குது. இவளும் பயத்தில் கத்திரா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் தண்ணி குடிக்க வந்தவன் என்னது ருகா குரல் கேட்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் ரூமில் வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். எங்கே இவ்வளோ திடீர்னு காணோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் ட்ரெஸ்ஸிங் கபோர்டு இருக்குல்ல, அதில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவசரமாக கண்ணாடி எப்படி எப்படி திறக்கிறான். அவனால் திறக்கவே முடியல. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த கண்ணாடியை போட்டு ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இது லைட்டாக இப்படி தள்ளினாலே போதும் ஓப்பன் ஆயிரும், இதுக்கு பதற்றத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ சாரி பதற்றத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியல, அதான் சரி சரி வா எதுக்காக இப்படி உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் டக்கு நம்ம ஹீரோயின் பயந்து அப்படியே காலை பிடிச்சிக்கிறா. அதாவது எனக்கு இடிண்டா ரொம்ப பயம் அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி சரி இதுக்காக இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க போறியா, ஒன்றும் கவலைப்படாத நான் தான் இருக்கல வா அப்படிங்கிற மாதிரி அவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க போகிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இந்த இடியெலாம் ரொம்ப பக்கத்தில் கேட்டுக்கிட்டு ரொம்ப பயமாக இருக்குது அதான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் எதுக்கும் கவலைப்படாத நான் தான் இருக்கலன்ட்டு. அப்போ நீங்களே இன்றைக்கி எங்கூடயே படுத்துக்கிறங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி வேறு வழியில் இன்றைக்கி உங்கூடயே நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படுத்துருக்கான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் கையை காலையெல்லாம் அவன் மேலே போட பாவம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோக்கு எந்திரிக்கும் போது காலெலாம் செம்ம பெயினாக இருக்கா. அப்பா நைட்டில் வந்து உன் காலை தூக்கி என் காலை போட்டதில் பாரு என் கால் மரத்தே போச்சு, என்னால் எந்திரிச்சு கூட போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி சரி நான் உங்களுக்கு வேணால் லைட்டாக மசாஜ் பண்ணி வரேன் எல்லாம் இப்போ சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அந்த நேரம் பார்த்து காலையில் உங்கள் ஆண்டியும் உங்கள் ரூமுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அவங்க வேறு மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது மசாஜ் பண்ணுறாங்களா, அந்தளவுக்கு உடம்பு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டியும் அதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் அங்கே சோயானு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வரான். அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு ரூகா ரூமில் நின்றுக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லைடா அங்கிளும் ரூகா ஒன்றா எனக்கு ஸ்டே பண்ணாங்களா, அதான் அவங்க பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அப்போ தான் சோயானுக்கு என்னது அங்கிள் இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரா, அவர் எதுக்காக இந்த ரூமுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி அதிர்ச்சியாகி கத்திட்டு கோவத்தில் கதவை உடைக்க போகிறான்னா. ஆனால் அவங்க ஆண்டி டேடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. வேறு அவங்க 2 பேரும் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொன்னேன். இதை கேட்டு சோயானா என்னது குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அவள் என்னோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி கதை உடைக்க போகும்போது அவங்க ஆண்டி டேடே என்னடா உளறிக்கிட்டு இருக்குதா, நீ தான் டிவோர்ஸ் பண்ணிட்டில, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 1 வருஷமாச்சு ஏதாவது பண்ணியா, ஒன்றும் பண்ண முடியல, அங்கிளாவது ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, பேசாமல் நீ அவங்க 2 பேருக்கு இடையில வராமல் இருக்கிறது நல்லது, பேசாமல் இங்கேருந்து ஓடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனை கையை வச்சுக்கிட்டு ஐயோ என்னோட ஒய்ஃபை அவர் எடுத்துக்கிட்டாரா அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே குழந்த மாதிரி அப்படியே அழுதுகிட்டு இருக்கானா. டே நீ அழுகுறன்னு பேரில் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடாத போப்போ அந்த பக்கம் போய் அழுகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பரவாயில்ல கொஞ்சமாவது இப்போ தான் என் காலை தூக்க முடியுது, சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அப்படியே அவனோட சேட்டை அப்படியே நீக்கி இவனுக்கு ஆப்ஸ் 6 இருக்குமா 8 இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சோன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் எனக்கு இப்போ ஆஃபீஸ் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து எந்திரிக்கிறான்னா நம்ம ஹீரோயின் ஓகே ஓகே ஆனால் நைட்டு சீக்கிரமாக வந்துடுங்க நான் கவுண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரிப்பா எனக்கு தூக்கம் வருது நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தூங்குறாளா. அப்போ தான் கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் முதல்ல அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது ஆனால் அது அப்படியே உடம்புக்குள்ளே போயிடுது. இங்கே மாஸ்டரும் அதே மாதிரி ஏதோ ஒன்று மாயாஜனம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை வந்து வசியம் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு போல இருக்குது. அதோட நம்ம ஹீரோ ஆஃபீஸ் கிளம்பி இங்கே போயிட்டுருக்கான். இங்கே ஆன்ட்டியே உட்காந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் சோயனா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஐயோ என்னோட ஒய்ஃபை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்போ நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த மாஸ்டர் வந்து உங்கள் 2 பேருக்கு கடையில் உட்காந்தோன்னே சோயனை நீ யார் திட்டின்னு எங்கேருந்து வந்தா என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் அவங்க 2 பேரையும் மயக்கப்பட வச்சு அவங்க 2 பேரையும் அப்படி கட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயான். இங்கே நம்ம ஹீரோவும் வேற ஒருத்தன் ஏதோ கூட்ஸு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி குடோனுக்கு மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரானா. நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருந்தவன் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எந்த ஒரு திங்ஸும் இருக்கிற மாதிரி இல்லையே, நீ எந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா, அம்மா நீ யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டனா அவனா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போதும் இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் நான் இங்கேருந்து போகலாம்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அந்த பாதையை வந்து ஏதோ ஒரு கண்ணாடி மாதிரி வந்து அப்படி க்ளோஸ் ஆகுது. நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவனா இப்போ எங்கள் மாஸ்டர் வந்து உங்களுக்கு எல்லா விவரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரயான் வரான். வந்துட்டு அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு தான் இவ்வளோ நாள் துடிச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. இவன் தான் நம்ம அங்கிளோட சன்னாக்குன்னு சொல்லிட்டு நீ தான் ரயானா, நீ என்னோட கம்பெனியோட எதிரி
தெரியுதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ தான் எனக்கு தெரியுது நீ எங்கள் ஃபேமிலிக்கே எனிமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், உங்கள் சொத்தையெல்லாம் நான் வளைச்சி போடத்தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா உங்கள் வீட்டில் ரொம்ப அடிமையாக கஷ்டப்பட்டுட்டார்ல, இனிமேல் அது போதும், இந்த சொத்தெல்லாம் இனிமேல் என் பேருக்கு வேணும், நீங்கள் மட்டும் உங்கள் சொத்தை என் பேருக்கு எழுதி தராட்டி அங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா சோயானே உங்கள் அக்காவையும் கட்டி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் அக்காவையும் உங்கள் பையனையும் நான் அழிச்சிருவேன், இவங்க 2 பேருக்காகத்தானே நீங்கள் பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இவங்க வேணுமா இல்லை உங்கள் சொத்து வேணுமான்னு டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோ அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு எனக்கு எங்கள் அக்கா ஃபேமிலி தான் முக்கியம், அவங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன், அதனால இந்த சொத்து எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னேன்னா ஓ அப்படியா, அப்போனா அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணி இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோ யோசனை பண்ணி பார்த்துட்டு ரூகான்னு அப்படி யோசனை பண்ணி பார்க்குறான். ஆனால் அதுக்கு அவனா சொல்கிறான், ரயான் உன் பொண்டாட்டிலாம் கூப்பிட்டப்ப வரமாட்டா, ஏன்னா அவளே இப்போ எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா, அதனால தான் அவளை அங்கே கட்டி போட்டாச்சு, இனிமேல் அவளால் வர முடியாது, பேசாமல் நீ எதுவும் யோசனை பண்ணாமல் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு சைன் பண்ண போகிறான்னா. ஆனால் அவங்க அக்காவும் சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு குரல் கேட்குது, ஐயோ வேண்டாம் சைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. யாரான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த மாயாஜாலம் அந்த இதெல்லாம் கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ளே ஓடி வந்துடுறா. வந்தவ டக்கு நாங்கள் கண்ணை காட்டிட்டு இருந்தவனே போட்டு நல்லா அடின்னு அடிச்சோன்னா இந்த ரயான் நீ எப்படி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் உங்கள் மாஸ்டர் படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரே நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு இந்த ரயானா நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களோட மாயாஜால சக்திலாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு இந்த ரயானா உங்கள் யாரையும் விடாதீங்க எல்லாரும் அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே உள்ள அடியாளுக்கெல்லாம் வந்தவங்க பார்த்தா நம்ம ரயானே அடிக்க போகிறாங்களா. ஆனால் ரயான் என்னடா என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அடிக்க சொன்னது அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் ஏன் உனக்கு மட்டும் தான் வசியம்லாம் பண்ண தெரியுமா என்ன, இவங்க எல்லாத்தையும் நான் இப்போ வசியம் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இவங்க எல்லாருமே என்னோட ஆளுக்க, இப்போ நான் சொல்கிறதுன்னு நினைக்கிறதா இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னை சோயானு ஆமாம்மா இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரயானை அடிக்க வரானா. பார்த்தா அந்த நேரத்தில் இந்த மாஸ்டரும் வந்துடுறாரு. வந்துட்டு ஆண்டியந்து சோயானே ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. பார்த்தா இவங்க 2 பேருனால நகரவே முடியல, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, இவங்க 2 பேரும் ஏன் கட்டுப்பாட்டில் வந்துக்கிட்டாங்க, இப்போ மட்டும் நீ நான் சொல்கிறது கேட்காட்டி அவ்வளோத்தான் அவங்க 2 பேருமே ஒன்றா அப்படியே வந்து இந்த தீயிலே கருக வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்டரும் அப்படி பயங்காட்டிக்கிட்டு இருக்காரா. அப்போ தான் இந்த ஆண்டியை வந்து நம்ம சோயானை பற்றி ஏதோ சிக்னல் காட்ட டக்குன்னு 2 பேருமே போய் அந்த மாஸ்டர் மேலே இடிச்சிட்டாங்க. பார்த்தா அந்த வளையம் வந்து மாஸ்டர் மேலே வந்து விழுந்துருது போல இருக்குது. அதாவது இவர் ஏவி விட்ட தீய சக்தியை இவர் மேலே பாஞ்சு அப்படியே அவரை எரிச்சிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். உன்னை சோயானு எங்கள்கிட்டயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னா அதுக்கு அந்த ரயானும் அப்படி பயந்துடான். ஐயோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேற என்ன, உனக்கு முடிவு காலம் வந்துருச்சு, தேவையில்லாமல் இந்த குடும்பத்தை நீ அழிக்க பார்க்குறா, நான் இருக்கிற வரைக்கும் அது செய்ய விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீ தான் இவங்கள்ட்ட அடிப்பட்டு சாக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற அடியாளுக்கு எல்லாமே அந்த ரயானை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட போலீஸும் வந்து அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுது. ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த ஆன்ட்டிக்கு வந்து அப்படி பெருமிச்சியாக இருக்குது. அப்பா என் ஹஸ்பண்ட் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தா, ஆனால் என்ன இப்படி ஒரு கிரிமினல் வந்து பிள்ளையா பெற்று போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்குது. அதாவது அந்த மாஸ்டர் தான் ஒரு சக்தி மாதிரி அனுப்புகிறாரு. பார்த்தா அவரோட வாய்ஸ் மட்டும் கேட்குது, ரூகா நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இந்த ஸ்டோரியோட நீ நினச்ச மாதிரி முடிச்சிட்டா, இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னா இதை கிட்ட நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறா. சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒளியை நோக்கி போகிறாளா. அப்போ நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி கவலையோடு பார்த்துக்கிட்டு இருக்கானா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் அப்படியே அவன் பக்கத்தில் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், நீங்களும் வாங்க என்னோட, நம்ம 2 பேரும் போய் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு அவளும் போகிறா. அவங்க அக்காவா டே என்னடா போகிறா அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தா சோயானு அங்கிள் நீங்கள் மட்டும் எங்கே போகிறீங்க, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் போகும்போது உடனே அவங்க ஆண்டி தடுத்துட்டாங்க. டே நீ எங்கடா போகிறா, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் வாழ்வாங்க, நீ எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்களா. நம்ம ஹீரோயின் செரிஞ்சிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா. திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ கையில் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கிழவ மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பயந்துரா. என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் எப்படி வயசான தோட்டத்தில் மாறினீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் மாஸ்டர் குரல் கேட்குது. ஏன்னா அவரால் நம்ம உலகத்துக்கு வர முடியாது, வரணும்னு நினைக்கும் போது அவரோட ஆயுசு எல்லாமே முடிஞ்சிடும், அதனால் நீ அவரை நம்ம உலகத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியாது, அதனால் பேசாமல் நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனை என்னை விட்டுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்கு என்ன முடிவு எடுக்கிறேன்ட்டே தெரியல. இருந்தாலும் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இல்லை எனக்கு நீங்கள் தான் முக்கியம், நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாஸ்டர் குரல் கேட்குது. ரூகா நீ மட்டும் இப்போ வராட்டி அவ்வளோதான், உன்னால் எப்போவுமே இந்த உலகத்துக்குள்ளே வர முடியாது, உனக்கு கடைசி சான்ஸு, நீ என்ன முடிவு எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறா. இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சி
பிடிச்சிருக்கு, அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ஏன்னா இவரை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறாள். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம ஹீரோ அப்படி பழைய நிலைமைக்கே வந்துட்டான். அந்த பாதையும் அப்படி மறைஞ்சிருது. அதாவது நம்ம ஹீரோயின் இனிமேல் ஒரு தேவதையாக வாழ முடியாது, அவர் ஒரு சராசரி பொண்ணாக தான் நம்ம ஹீரோவோட சந்தோஷமாக வாழ போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா நிச்சயமாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, பாய்.